ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் கட்டர் மிஷின் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து கட் பண்ணலாம். அதுபோக வந்து கல்யாண வீடுகள்லாம் அந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெட்டுவாங்க, பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டுவாங்களா, அந்த மாதிரி லெட்டர்ஸை கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து வெட்ட முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தெர்மாக்கோல் கட்டர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிக்ரோம் ஒயர் தான் முக்கியமாக தேவைப்படும். நிக்ரோம் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கணக்கு நம்ம கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும். 10 ரூபா அந்த ரேஞ்ச் தான் சொல்லுவாங்க. சரி ஓகே, இது வந்து லேஸாக உள்ளது மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போனா தான் வந்து 12 வோல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து கிடைக்கும். சரி ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அடாப்டரில் வந்து தரப்போகிறோம். ஸோ 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. இதில் தான் சேர்த்தாப்பில் வந்து பவர் சப்ளை வந்து அது கொடுக்குறதுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் தேவைப்படும். அதுக்கடுத்து சின்ன சின்ன கட்டைகள் வந்து தேவைப்படும். அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேவுட் வைக்கணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த திங்ஸ் இருந்தாலே போதும், இது வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பலகை இருக்குது பார்த்திங்களா, அந்த பலகையை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ளேவுட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி சைடாப்பில் வச்சு எனக்குள்ளே ஒரு ஆணி வந்து அரையணும். அதுக்கடுத்து ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு, இந்த அளவு ஹைட் இருந்தாலே போதும். நம்மளுக்கு தெர்மாக்கோல் கீழே தான் சின்னதாக தான் வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வெட்டி விட்டுலாம். நம்ம இதை வந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அளவு இருந்தாலே போதும். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டுட்டு அதை வந்து கடைசி வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கட்டைகளை வந்து வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த ப்ளேவுட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து வச்சு ஒரு கட்டையை வந்து ஆணி வச்சு வந்து கூட அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஸ்க்ரூ போட்டு கூட வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து இருக்கணும். சரி ஓகே, நான் இதை வந்து ஆணி வச்சு கூட நான் வந்து அடிச்சுக்கிறேன். இதை வந்து அடித்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சென்டரில் வந்து வச்சு அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நல்லா வந்து ஆணி வந்து அடித்தாச்சு. இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு அதுக்கடுத்து இந்த கட்டையை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இந்த இதில் வந்து இந்த இதை வந்து ஒரு பேஸுக்காக இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட்டையை வந்து வச்சுட்டோம். இங்கேனாக்குள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டே போட்டு முறுக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இங்கேனாக்குள்ளே வந்து ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். இதில் தான் வந்து நம்ம வந்து நிக்ரோம் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இதை வந்து ஸ்க்ரூ வந்து போட்டு முறுக்கி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட். இந்த கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கிட்டோம். இது முறுக்க மோல வந்து லேஸான கட்டைனால கொஞ்சம் விரிசல் வந்து விட்டுருச்சு. ஸோ அதனால் ஃபெவிக்விக் நான் இங்கே அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இது பிரச்சனை இல்லை, இனிமேல் வந்து விழுகாது. இதை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்து இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடணும். ஒட்டினதுக்கடுத்து இதை வந்து பேஸாக அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு நான் வந்து ஃபெவிக்விக் தான் அப்ளை பண்ண போகிறேன். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறோம். இதை வந்து ஃபெவிக்விக்கே அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டி விட்டுடலாம். மரத்தூள் இருந்தாலும் உள்ளக்க வந்து போட்டுட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு அந்த இது வந்து அசைய கூட செய்யாது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஆணி கூட நீங்கள் வந்து அடிச்சு விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து கரெக்டாக கீழே வந்து அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்கேல் கூட வந்து வச்சுக்கோங்க. வச்சு ஃபஸ்ட்டு இந்த அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இது வந்து எவ்வளோ இன்ச் வந்து கீழே இருக்கோ அது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும். இது வந்து கரெக்டாக வந்து 1 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து வச்சு எனக்குள்ளே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஆணி வந்து அடிக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக அந்த இதை வந்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதில் சென்ட்ரு பாயிண்ட் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆணி வந்து இல்லைன்னா ஸ்க்ரூ ஏதாவது வந்து முறுக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆணியை வந்து அடித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கனக்குள்ளே மடக்கி விட்ருக்கேன் ஜஸ்ட்டு. சரி ஓகே, அதுக்கடுத்து நிக்ரோம் ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 இதாக வந்து கூட மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு நம்ம வந்து சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், 2 தான் மடிச்சிருக்கேன். மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி சுற்றி விட்டோம் அப்படின்னா ஒரு 4 இதுக்கிட்ட நாளும் மடித்து வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இல்லைன்னா ரொம்ப லேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து நம்ம வந்து கொடுக்கும் போல வந்து அப்படியே இதாகி விழுந்துடும். ஸோ அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து மடித்து விட்டு வந்து முறுக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த நிக்ரோம் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2-3 இதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து முறுக்கி விட்டுட்டோம். இந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தடுசாக வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து நூல் மாதிரியும் வந்து நம்ம சுற்ற தான் போகிறோம். இந்த நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து சுற்றி விட்ருங்க. இதை ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இப்படி சுற்றி விட்ருங்க.
அப்படி சுற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வராது, கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டாக இருக்கணும் நம்மளுக்கு, அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே மேலே வந்து சுற்ற போகிறோம். மேலே வந்து சுற்றுறதும் நீங்கள் அதே தான், இப்படி வந்து இந்த இதை கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, கொண்டு வந்து அந்த இதோட சேர்த்தாப்புல சுற்றி விட்ருங்க. இப்போ வந்து நல்லா முறுக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும், அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம மேலே வயர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்ச் கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயரை வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டேன். இன்னொரு வயரை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். சரி ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூ, அதில் வந்து சேர்த்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக எடுத்துகிட்டு வந்து எங்கனக்குள்ளே வந்து அந்த சுவிட்ச் வந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வருது அப்படின்னா இங்கனக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து சுவிட்சை வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு வயர் கனெக்ஷன் வந்து சின்னது தான், ஸோ அதனால் டேரெக்டாகவே வந்து இதை வந்து சேர்த்தாப்பில் கீழே வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து நான் இங்கேயே கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லா கனெக்ஷனும் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து சுவிட்ச் கனெக்ஷனும் வந்து பாருங்கள் இங்கனக்குள்ளே கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து அடாப்டருக்கும் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்தனால இது வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கும் கீழே. ஸோ அதை வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மரக்கட்டையை வந்து சுற்றி வந்து ஒட்டி வச்சுருக்கேன் 4 பக்கமும். ஸோ அதுக்காக வந்து மரக்கட்டை வந்து நான் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே உங்களுக்கு போதுமானது. நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கிறோம். நாம் வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்ம எல்லாமே இந்த நிக்ரோம் வயரும் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பேக் சைடு வந்து பாருங்கள் 4 இதுவும் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பலகை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஆணினா இந்த மாதிரி அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த தெர்மாக்கோலை வைக்கும்போது இன்டரப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்டை வந்து எடுத்துக்கோங்க. சீட்டை வந்து வச்சாலும் சரி, மரக்கட்டையை வந்து நீங்கள் வந்து வச்சாலும் சரி, எதுனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மரக்கட்டை பீஸை கூட இந்த மாதிரி வந்து வைக்கணும்னா வைக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி சீட் இருந்துச்சு, ஸோ அதனால் உள்ளக்க மட்டும் வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து வச்சு ஒட்ட போகிறேன். இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்லா வலுவலுப்பாக தான் இருக்கும், நம்ம வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி ஓகே, இதையும் வந்து சுற்றி வந்து வச்சு ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஒட்டினாலே போதும், நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து அதை வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சு அமுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 12 வோல்ட் அடாப்டர் வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம வந்து இதோட வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நான் இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, சில நேரம் வந்து சமமாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்நேரம் இந்த கட்டையை வந்து உரசனாப்பில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சமமாக வந்து கட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த கட்டை வச்சுருக்கேன். நீங்கள் வைக்கணும்னா வைக்கலாம், இல்லை என்ன இருக்கலாம், ஸ்கேல் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இது வச்சுருக்கேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக இந்த அளவு தான் வைக்க போகிறனால இந்த மாதிரி வச்சுட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் வந்து போட்டுக்கலாம். சுவிட்ச் வந்து போட்டாச்சு. இனிமேல் இந்த இதை போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். நம்ம 12 வோல்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சரி ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வெட்டிடும். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி பார்க்கலாம். அடுத்து ஆன் பண்ணிடுறேன். ஸ்பீடாகவே வந்து நம்ம வந்து வெட்டணும்னா அழகாக வந்து வெட்டிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து வெட்டிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த இதனாலும் வந்து ஈஸியாக வந்து வெட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேஃபு எதுனாலும் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், ஒரே இது தாங்க, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. இன்னொருக்கு அகைன் வந்து இதை வந்து வெட்டி பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே ஒரே ஒரு மெல்லிஸாக வந்து கோடு வந்து போடுதுங்க, அவ்வளோ அழகாக வந்து வெட்டுதுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து வெட்டிடுச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து இன்னொன்று வந்து செய்ய போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் வந்து வெட்டுற மாதிரி வந்து ஒன்று செய்ய போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஈஸியாக வந்து வெட்டலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஆணி மட்டும் வந்து அடிச்சுக்கோங்க. ஆணி அடிச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு தெர்மாக்கோலை வந்து இப்படி வந்து சேர்த்தாப்புல வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் வந்து சுற்றுற மாதிரி இருந்தால் போதும். சுற்றுற மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு சுவிட்சை வந்து போட்டுட்டு நம்ம வந்து சுற்றினாலே போதும், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டுறேன். போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே சுற்றணுங்க. அப்படியே அதை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே வந்து சுற்றணும். நீங்கள்
அந்த பொசிஷனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி அப்படியே அழகாக சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக வந்து அந்த சேஃபில் வந்து கரெக்டாக எண்ட் ஆகும். அப்போ மூளை வந்து பாருங்கள், இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணுவாங்க. அதாவது ஆணி, அந்த ஒரு ஆணியில் வந்து வச்சுட்டு உங்களுக்கு பெரிய ரவுண்டாக வேணும் அப்படின்னா எங்கேனாலும் நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு நீங்களாட்டும் சுற்றினா போதும், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும். இந்த மாதிரி வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்லேயே நீங்கள் வந்து வெட்டலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம வந்து எதாவது நேம் வந்து எழுத போகிறோம். நேம் ஏதாவது எழுதி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒன்று எழுதிட்டு நான் வந்து வெட்டி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தெர்மாக்கோலில் வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் வந்து நம்ம லோகோ வந்து வரைஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து விஜய் ஐடியாஸ்னால VIன்னு மட்டும் வந்து போட்டிருக்கோம். இதை எப்படி கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க நான் நினச்சதை விட. அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும். இருங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இது சின்னதாக ஆக்கிக்கிறேன். சின்னதாக வந்து வச்சுக்கிறேன். சின்னதாக வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கட் பண்ணோம். இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி பழக்கம் இல்லாதனால நம்மளுக்கு அங்கே இங்கேன்னு ஓடுது. நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டான லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, அதுக்கடுத்து இதை வந்து கட் பண்ணலாம். இது வந்து நான் கரெக்டாக வரும்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து இதை வந்து ஓரளவு சமமாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். இதையும் வந்து ஓரளவு தனியாக வந்து வெட்டிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து விஜய் ஐடியாஸுக்கு கட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இப்படி கீழே வச்சு கட் பண்ணாலே நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ பாருங்கள், அப்படியேவும் அவ்வளோதான் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து விஜய் ஐடியாஸ்க்கு VI வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கரெக்டாக வந்து பிளேட்டில் வந்து வச்சு நம்ம பொசிஷன் பார்த்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வரும், சமமாகவும் வரும், நல்லாவும் வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரம் டக்குன்னு தெர்மாக்கோலை வந்து எந்த சேஃபுக்கு உங்களுக்கு தேவையோ எல்லா சேஃபுக்கும் வந்து வெட்டி போயிடலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் வந்து இதை உருவாக்கியிருக்கோம். தெர்மாக்கோல் வந்து நிறையா கட் பண்ணி ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷினை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற சேஃபை வந்து ஈஸியாகவும் கொண்டு வந்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.